வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம பார்க்குறோம். ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கினுடைய நல்ல 8th எடிஷன். ஸோ அந்த லக்ஷ்மிகாந்தோடைய லேட்டஸ்ட் எடிஷன் இருக்கக்கூடிய 8th எடிஷன் இருக்கக்கூடிய கண்டென்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட் இங்கிலீஷில் இருக்கு, முக்கியமானது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் இங்கிலீஷில் இருக்கு, நான் தமிழில் சொல்கிறேன். இதை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, முதலமைச்சர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு மாநில நிர்வாகத்தில் முதலமைச்சருடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 பேர் இருப்பாங்க, கவர்னர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேர் இருக்கும்போது கவர்னரை பொறுத்த வரைக்கும் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறாங்க. அதாவது பெயரளவு தலைவர் கவர்னரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு டி ஜீரோ சட்டப்படி அவர் தான், இந்த மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டம் என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் தான் அதிகாரத்தை கையில் வச்சிருப்பாரு. ஆனால் அது அவராக பண்ண மாட்டார், முதலமைச்சர் சொல்றதை கேட்டு பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி டி ஜீரோ எக்ஸிக்யூட்டிவ். நாமினல் யார் அப்படின்னு பார்த்தா கவர்னர். முதலமைச்சர் சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது உண்மையான அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ நிர்வாகத்தினுடைய உண்மையான தலைவர் யார், மாநில நிர்வாகத்தினுடைய உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு முதலமைச்சர் தான் சொல்லணும். ஸோ டி ஃபேக்டோ அவர் டி ஜீரோ, இவர் டி ஃபேக்டோ அப்படிங்கிறாங்க. இன்னொரு வகையா சொல்லணும்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசின் தலைவர் அப்படிங்கிறாங்க. யாரு? கவர்னர். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். இந்த சிஎம் அப்படிங்கிறவர் நமக்கு எப்படி அங்க பிரைம் மினிஸ்டரோ அதே மாதிரி இங்க மாநிலத்துக்கு முதலமைச்சர். அப்போ அங்க ஒரு வெயிட்னா இங்க இவர் வெயிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை லட்சுமிகாந்த் சொல்றாரு. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சிஎம். சிஎம் உடைய அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும். இதே ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கான். த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் கண்டைன் எனி ஸ்பெசிபிக் ப்ரொசீஜர். இந்த கேன்சல் ஆன எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் 2A. ஸோ கான்ஸ்டியூஷன்ல முதலமைச்சருடைய நியமனத்துக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு ப்ரொசீஜரும் கொடுக்கல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. does not contain any specific procedure for the selection and appointment of CM. அப்போ முதலமைச்சர் நீங்க எப்படிங்க அப்பாயின்ட் பண்ணுவீங்க, எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? முதலமைச்சருக்குன்னு எந்த தேர்தலுமே வைக்கிறது கிடையாது. ஒரு பொது தேர்தலுக்கு பின்பு எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவரை தான் முதலமைச்சரை நம்ம அப்பாயின்ட் பண்றோமே தவிர, அப்போ முதலமைச்சர் என்பவர் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 164 only says that CM shall be appointed by the governor. அப்ப கான்ஸ்டியூஷன் படி ரொம்ப ரொம்ப சிம்பிளா 164 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இந்த முதலமைச்சர் கவர்னர் நியமிக்கிறார். அதுக்காக கவர்னர் போற போக்கில் யாரை வேணாலும் கூப்பிட்டு முதலமைச்சரை அப்பாயின்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, however this does not imply governor is free to appoint anyone as a CM. யாரை வேணாலும் சிஎம் அப்பாயின்ட் பண்ண முடியுமானா முடியாது. இன் அக்கார்டன்ஸ் வித் கன்வென்ஷன், ஒரு மரபு வழி. அந்த எதோட மரபு? பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இது முக்கியமான ஒன்று. அப்போ எப்படி மத்தியத்துக்கு பாராளுமன்ற ஆட்சி முறையோ அதே மாதிரி இங்கேயும் மாநிலத்துக்கும் பாராளுமன்ற ஆட்சி முறை இருக்கு. அப்படி என்ன அது பாராளுமன்ற ஆட்சி முறைனா, சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்க தான் நிர்வாகம். ஒரு அரசுனா அந்த அரசுக்கு 3 அங்கங்கள் இருக்கணும். ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சரு, ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் வேற, நிர்வாகம் வேற. ட்ரம்ப்புக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் அப்படிங்கிற பார்லிமெண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா முதலமைச்சர் என்பவர் 234 எம்எல்ஏல ஒருத்தரா இருப்பாரு. அப்ப அவர் சட்டமன்றத்திலையும் ஒருத்தர், நிர்வாகத்திலையும் ஒருத்தர். இதே மாதிரிதான் எல்லா அமைச்சர்களுமே. அப்ப யாருக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கோ அவங்க தான் இங்க நிர்வாகத்தில் இருக்க முடியும் அப்படிங்கறதா முக்கியமான ஒண்ணு. இது பார்லிமெண்டரி கன்வென்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்னர் ஹேஸ் டு அப்பாயிண்ட் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவரை தான் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த கட்சிக்குமே கிளியர் கட் மெஜாரிட்டி வரலைன்னா ஒரு வேலை அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தொங்கு சட்டசபை அப்படிமா, ஹேங்கிங் சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று, அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். பட் when no party has clear majority in the assembly, இவர் பார்த்தோம்னா தன்னுடைய விருப்ப அதிகாரம், பர்சனல் டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாம். எதுல செலக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம் அப்படிங்கிறாங்க. இன் சச் கேஸ், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ்வலா கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்ணுவாரு? லீடர் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்ட்டி. எது பெரிய கட்சி, எந்த கட்சிக்கு அதிக நம்பர் இருக்காங்களோ, அதாவது 118 யாருக்குமே வரல, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மே 4ஆம் தேதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தானே. வரலைன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ஜஸ்ட் பார்ட்டி, எந்த கட்சிக்கு அதிக பேர் இருக்காங்களோ அவங்க கூட்டணி மூலமா, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, இல்ல இப்ப கூட நீங்க கூட்டணிக்கு வர்றீங்களான்னு கூப்பிட்டு 118 இருந்தா தாங்க நம்ம ஆட்சி அமைக்க முடியும், இல்லைன்னா களைச்சு விட்டு மறுதேர்தல் தான் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணலாம். அப்ப அவங்கள என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதலமைச்சரை அப்பாயின்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுங்க, ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இதுக்கு பேரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிம்பாங்க. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு என்ன டைம் பார்த்தோம்னா வித்தின் எ மந்த், ஒரு மாசத்துக்குள்ள ப்ரூவ் பண்ணணும். அப்ப
எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லைன்னா நீ முதல்ல பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணு, அப்புறமா உன்னை நான் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல முதலமைச்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் 1 மாசத்துல ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதான் வழக்கம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னா கவர்னர் மே ஹேவ் டு எக்ஸைஸ் இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட். எப்போ இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவார் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒருவேளை முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா, டை சடன்லி அண்ட் தர் இஸ் நோ ஆப்வியஸ் சக்சஸர். அப்படி இருக்காது. அதாவது முதலமைச்சர் இல்ல, அடுத்து யார் வர்றான்னு தெரியாது. ஏன் நம்ம அம்மா இறந்த போது அடுத்து யார் வருவா அப்படிங்கிறதுல ஒரு நிறைய பேர் இருந்தாங்க, யாருமே இல்லைங்கிறது பிரச்சனையா இருக்காது, நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான் பிரச்சனையா இருக்கும். ஸோ ஹவவர் ஆன் த டெத் ஆஃப் சீஃப் சிஎம் அதையும் தெளிவாக சொல்றாங்க. ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சி யூஸ்வலி எலெக்ட் a நியூ லீடர், ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும். அது நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலால எல்லா எம்எல்ஏவும் ஆதரவு கொடுத்துருவாங்க, அவங்களும் எலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்னர் ஹாஸ் நோ சாய்ஸ். அப்போ கவர்னருக்கு வேற வழி இல்லை, அவரை தான் சிஎம் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமானது பார்த்தோம்னா, த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ரெக்வயர் தட் பர்சன் ப்ரூவ் ஹிஸ் மெஜாரிட்டி. ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசியலமைப்பின்படி முன்னாடியே நீ வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண, அப்பதான் வந்து சிஎம்ஆ உங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற நாம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ கவர்னர் மே ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் ஹிம் அஸ் சிஎம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரூவ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் 2001 ஏடிஎம்கே வந்து பார்த்தோம்னா வின் பண்ணாங்க. அப்போ வந்து அம்மா வந்து எலெக்ஷன்ல நிக்கல. ஸோ எலெக்ஷன்ல நிக்காட்டி கூட அவங்கள வந்து சிஎம் வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பாருங்க, a person who is not a member of the state legislature. இந்த பாயிண்ட் தான் சொன்னேன் நான். அதாவது எம்எல்ஏவே ஆகல, எம்எல்ஏ இல்லாதவர் கூட முதலமைச்சர் ஆகலாம். 1967 நம்முடைய அண்ணாதுரை வந்து பார்த்தோம்னா தென் சென்னையினுடைய லோக்சபா வேட்பாளராக தான் அவர் நின்னார். எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவர் வந்து நிக்கல. அப்போ 67 வந்து பார்த்தோம்னா அவருடைய டிஎம்கே கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு, முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றுக்கிறார். அப்போ அவர் வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏ கிடையாது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா மேலவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், மேலவை அண்ணாதுரை, சரியா. ஸோ அப்போ கேன் பி அப்பாயிண்டட் அஸ் சிஎம் ஃபார் 6 months. இதுக்கான கண்டிஷன் என்ன? முதலமைச்சராக ஒருத்தரை நீங்க நியமிக்கிறதுக்கு அவர் சட்டமன்றத்தில் மேலவை நம்மள்கிட்ட கிடையாது. ஒருவேளை மேலவை இருக்கிற மாநிலமா இருந்தாலும் சரி, மேலவையோ கீழவையோ ரெண்டுல ஏதாவது ஒரு அவையில அவர் மெம்பரா இருக்கணும். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா கூட 6 மாசத்துல மெம்பர் ஆயிரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ should be elected to the state legislature failing which cease to be a CM. அப்படி ஒரு வேளை 6 மாசத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏவோ இல்லை வந்து எம்எல்சியாவோ ஆகலைன்னா முதலமைச்சர் பதவி போயிடும் அப்படிங்கிறாங்க. மேபி 2 அவையில எந்த அவையில வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன் சொல்றாங்க, மத்திய மாநில உறவுகள் குறித்து போடப்பட்ட முக்கியமான ஒரு கமிஷன் சர்க்காரியா கமிஷன். 1983 போடப்பட்டது, 88 வந்து ரிப்போர்ட் கொடுத்தாரு. சர்க்காரியா கொண்டு வந்ததுக்கான ரீசன், அந்த கமிஷன் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1977 தேர்தல். இந்த 1977 தேர்தலில் முதல்ல காங்கிரஸ் அல்லாத பிரதமராக மொரார்ஜி தேசாய் பதவி ஏற்கிறார். அப்படி அவர் பிரதமராக பதவி ஏற்ற உடனே காங்கிரஸ் கட்சி 9 மாநிலங்கள்ல முதலமைச்சர்களா இருக்காங்க. 9 மாநிலங்கள்ல காங்கிரஸ் இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆர்டிகல் 356 போட்டாரு. இதை போட்டு மாநில அரசுகளை கலைக்கிறாரு. ஏன் கலைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஏங்க நீங்க இருக்கும் போது தானே எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு மொரார்ஜி தேசாய் ஒன்று சொல்றாப்ல. இது மாதிரி 1980 திரும்ப வந்து இந்திரா காந்தி அம்மா பிரதமர் ஆகிறாங்க. இவங்க பார்த்தோம்னா 9 ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதே மாதிரியே கலைச்சு விடுறாங்க. அந்த 9 கவர்மெண்ட்ல இங்க வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் தலைமையிலான தமிழ்நாட்டிலேயும் ஒரு அரசு இருக்கு. இப்படி கலைச்சு விடும்போது எம்ஜிஆர் கேட்கிறாரு, ஏமா என்னுடைய அரசை கலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதே காரணத்தை சொல்றாங்க, மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அப்ப ஒரு மாநில அரசு இங்க ஆட்சி அமைச்சிருக்கு, 5 வருஷத்துக்கு பதவி காலம் இருக்கு. ஒரு 2.5 வருஷம் ஆகும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல தோத்து போனா இந்த மாநில அரசுக்கு வந்து 5 வருஷம் மீதி 2.5 வருஷம் இருக்குல்ல, அதை கலைக்க கூடாது, இப்படி கலைச்சு விளையாடுறாங்களே அப்படிங்கிறதுக்காகத்தான் சர்க்காரியா கமிஷன் வந்து போடப்பட்டது. அப்ப மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் சர்க்காரியா கமிஷனே போடப்பட்டது. அவர் வந்து பார்த்தோம்னா சிஎம் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது என்ன நம்ம பார்த்தோம்னா, சிஎம் சூஸ் பண்ணும்போது என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சர்க்காரியா சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி அல்லது கட்சிகள் சேர்ந்தது, காம்பினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் விச் கமாண்ட்ஸ் மெஜாரிட்டி, பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிகள், அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 வந்து சொல்றாரு. அடுத்து கவர்னரை பொறுத்த வரைக்கும்
முடிஞ்ச வரைக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது டு பி see that a government is formed. எந்த வகையிலையாவது யாருக்காவது பெரும்பான்மை இருக்கா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யாராவது நீங்க வந்து சிஎம்ஆ பதவி ஏத்துக்கங்கிறதா கவர்னருடைய எக்ஸ்பெக்டா இருக்கணுமே தவிர எனக்கு ஒத்து வரல அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து கவர்னர் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சர்க்காரியை வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காரு. இப்ப இஃப் தேர் இஸ் a single party having an absolute majority, ஏதோ ஒரு கட்சிக்கு மட்டும் பெரும்பான்மை இருக்கு அப்படின்னம்னா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை, அவரை தூக்கி போட்டு ஆட்டோமேட்டிக்கலா அவரை வந்து சிஎம் ஆக்கிக்கலாம். ஒருவேளை எந்த ஒரு கட்சிக்குமே, உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த ஒரு கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை வரல, 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் கிடைக்கலைன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது சர்க்காரியா ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு, ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா an alliance of parties that was formed prior to election, தேர்தலுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட கூட்டணி, அதுக்கு தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடியதுல ஏதோ ஒரு கட்சியினுடைய கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிருக்காங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா, லெட் தம் ஃபார்ம் கவர்மெண்ட் அப்படி நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்து அப்படியே அமையல, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பேன்னா லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி, ஒரு ஒரு பார்ட்டி அதான் பெரிய பார்ட்டியா இருக்கு, ஆனா 118 நம்பர் வரல, சரியா? ஆனா சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி யாராவது ஜெயிச்சிருந்து நாங்க வந்து சுயேட்சையா இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னா தேர்தலுக்கு அப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பரை வச்சுட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, அதாவது போஸ்ட் எலக்ட்ரல் கோஎலெக்ஷன். இதுல வந்து செட்டில் ஆயிடுறாங்க, அதாவது நாங்க 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு அதை பேசிக்குவாங்கல்ல, நீ 2.5 வருஷம் முதலமைச்சர், நான் 2.5 வருஷம் முதலமைச்சர், அப்படி நீ முதலமைச்சராக இருக்கும்பொழுது நான் துணை முதலமைச்சராக இருப்பேன், நீ முதலமைச்சராக இருக்கும்போது நான் துணை முதலமைச்சர், நான் முதலமைச்சராக நீ துணை முதலமைச்சராக இருக்கு, அப்படி வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எனக்கு இந்த பதவி அந்த பதவி எல்லாத்தையும் சேர்த்து செட்டில் பண்ணி ஃபார்ம் பண்றதா வந்து போஸ்ட் எலெக்ஷன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய கோலிஷன் பார்ட்டி. அடுத்து 4வது கேஸ் வந்து பார்த்தோம்னா இதுவும் போஸ்ட் எலெக்ஷன், தேர்தலுக்கு பின்னாடி நம்ம ஒன்று சேர்றோம். ப்ரொவைடர் இந்த இடத்துல நான் வந்து உங்க கூட சேர்ந்து ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, வெளியிலிருந்து ஆதரவு தர்றோம், சப்போர்ட்டிங் த கவர்மெண்ட் ஃப்ரம் அவுட் சைடு, இந்த ப்ரிஃபரன்ஸ்ல தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சர்க்காரியாவது சொல்றாரு. இந்த நிலைமையெல்லாம் போகாது மோஸ்ட்லி, அதனால இதெல்லாம் கேள்வியா நம்ம கேட்கறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா கவர்னருக்கு வேலை இல்லாம ஏதாவது ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை வந்துடும், கவர்னர் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார், சிஎம் கூப்பிட்டு பதவி பிரமாணம் வச்சு போயிட்டே இருப்பார். அடுத்து சீஃப் மினிஸ்டர் unless he is the leader of the party which has absolute majority, அதாவது எந்த ஒரு முதலமைச்சருக்கு மெஜாரிட்டி இல்லாம அவர் 10 பேர்கிட்ட லெட்டர் வாங்கி கொடுத்துருக்காரோ அவர் 30 நாளைக்குள்ள ப்ரூவ் பண்ணணும். பெரும்பான்மை இருக்கிற கட்சி ரிசல்ட் அன்னைக்கே வந்து பெரும்பான்மை நம்பர் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி தான் ஆகணும், ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், 1 மாசத்துக்குள்ள அந்த சம்பவம் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா when a number of members of the legislative assembly, இப்போ ஒரு கட்சி வந்து ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, முதலமைச்சரை வந்து கூப்பிடணும் சொல்லிட்டாரு, கவர்னர் வந்து ரெடி ஆயிட்டாப்ல, அப்போ போய் இன்னொரு 10 பேர் போயிட்டு இல்லைங்க அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது, நீங்க அவரை சிஎம் அப்பாயிண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கவர்னர் அதை வந்து கேட்கக்கூடாது. கவர்னர் ஷுட் நாட் ரிஸ்க் டிட்டர்மினேஷன். கவர்னர் என்ன பண்ணணும்னா, எப்பா நான் சிஎம் அப்பாயிண்ட் பண்ணிடுறேன், 1 மாசம் ஒரு டைம் இருக்குது, அவரு ப்ரூவ் பண்ணுவாரு, அப்ப வேணா நீங்க வந்து எதிர்பார்க்கலீங்க, அவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வராம போகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. டு காஸ் த ரைவல் கிளைம்ஸ் டு பி டெஸ்டட் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து ஓட்டெடுப்பு வச்சுக்குவோம், அதான் 30 நாள் டைம் இருக்குல்ல, எதுக்கு அவசரப்படுற அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அடுத்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஓத் டேர்ம்ஸ் அண்ட் சேலரி, இது வந்து பார்த்தோம்னா பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. தெரியும் முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது ஒரு செரிமனி, எல்லாருமே பார்த்துருப்போம், இப்போ யூடியூப் இருக்கிறதுனால எல்லாம் கட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா யார் பண்ணி வைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறவருக்கு கவர்னர் தான் அதை வந்து பண்ணி வைப்பாரு, பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. அப்போ அவர் சொல்லும் பொழுது இப்போ எதுக்கு யார் ஒருத்தர் நானே சொல்றேன், இப்போ தமிழ்மணி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்பா பேர் கருப்புச்சாமி தமிழ்மணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி நான் வந்து பதவி ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இருக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு தானே சொல்றேன் நான். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்புக்கு நான் வந்து அரசியலமைப்பு கட்டுப்பட்டு நடப்பேன், அது மாதிரி நம்பிக்கை வச்சிருப்பேன், அப்புறம் இறையாண்மை மற்றும் இன்டெகிரிட்டி ஒருமைப்பாட்டை வந்து நான் வந்து மதிச்சு நடப்பேன், அப்புறம் வந்து என்னுடைய கடமைகள் எல்லாம் வந்து நான் வந்து கரெக்டாக பண்ணுவேன், அப்புறம் வந்து பார்த்தபோது எனக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்கன்னு வேறுபாடு பார்க்காம டு ஆல் த மேனர் ஆஃப் த பீப்புள் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அந்த லா, எந்த ஒரு பயமும் இல்லாம யாருக்கு நான் ஃபேவரும் பண்ணாம யாருக்கு ஒரு அஃபெக்ஷன் கொடுக்காம ஒரு கெட்ட எண்ணம் இல்லாம நல்லபடியாக செய்வேன்னு சொல்லி பதவி பிரமாணம் ஏற்று வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர். இதை கேட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு. ரகசிய காப்புனா ஒரு முதலமைச்சராக நான் இருக்கும்போது எனக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை எந்த காரணத்தை கொண்டு நான் வந்து வெளியில சொல்ல மாட்டேன்,
அதர்வைஸ் சொல்ல வேண்டியது மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாம். இப்போல்லாம் ட்விட்டரில் எடுத்து போட்டு விட்றாங்க, அதனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருது. அடுத்து டேர்ம் ஆஃப் த சிஎம் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. முதலமைச்சருடைய பதவி காலம் எவ்வளவு அப்படிங்கிறது நாட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணல. யூஸ்வலாக 5 வருஷம் 5 வருஷம் இருப்பாரு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டேர்ம்ஸ் படி டியூரிங் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். பிளஷர்னா விருப்பம். அந்த காலத்தில் அந்த காரெல்லாம் பிளஷர் அப்படிம்பாங்க. பிளஷர்னா காரு, அதனால தான் அதுக்கு பேர் மகிழுந்து அப்படின்னு சொல்லி தமிழ் வச்சாங்க. ஸோ மகிழ்ச்சி. ஸோ டூரிங் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். கவர்னர் விரும்பும் வரை முதலமைச்சர் வந்து பதவியில் இருக்கலாம். ஹவவர் திஸ் டஸ் நாட் மீன் தட் கவர்னர் கேன் டிஸ்மிஸ் ஹிம் அட் எனி டைம். கவர்னர் எப்பா எனக்கு விருப்பம் இல்லைப்பா, உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்ச டைம்ல டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா he cannot, கவர்னர் cannot be dismissed. கவர்னர் வந்து எப்போ டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னா பெரும்பான்மை இருக்க வரைக்கும் enjoys a majority support in the legislative assembly. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு 1994 எஸ்ஆர் பொம்மை கேஸு, மத்திய மாநில உறவுகளில் முக்கியமான ஒன்று எஸ்ஆர் பொம்மை கேஸு. அதாவது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறமா நமக்கு இந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி 356 பயன்படுத்துறது குறைஞ்சு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மெஜாரிட்டி இருக்கும்போது நீங்கள் கலைக்கக்கூடாது அப்படிங்கிறது எஸ்ஆர் பொம்மை வழக்கோட முக்கிய ஒரு சாராம்சம் அது. அடுத்து பட் இஃப் ஹி லாஸ் த கான்ஃபிடன்ஸ், சட்டமன்றத்தில் அவருக்கு வந்து நான் பெரும்பான்மை பலத்தை இழந்துடுறான்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னா அவர் கண்டிப்பாக ரிசைன் பண்ணணும். ஒருவேளை அவர் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மஸ்ட் ரிசைன் ஆர் த கவர்னர் கேன் டிஸ்மிஸ். கவர்னர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவார், அமைச்சரை குழு தூக்கிடுவார். இப்போ பெரும்பான்மை இருக்க வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. 118ங்கிற நம்பர் இருக்க வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த நம்பர்ல ஒன்று குறைஞ்சு போச்சுனாலும் முடிஞ்சு போச்சு. அடுத்து இது வந்து கேள்வி, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் விழுந்திருக்கு. த சேலரி அண்ட் அலவன்சஸ் ஆஃப் த சிஎம். முதலமைச்சருடைய சம்பளம் மற்றும் அலவன்ஸ் எவ்வளவு தருவாங்கன்னு சொல்லல, யார் முடிவு பண்ணுவான்னு சொல்றான். டிட்டர்மைன் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநில சட்டமன்றம் தான் முடிவு பண்ணோம். இதை லைட்டா ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு போட்டாங்க. இங்க இருக்கிற முதலமைச்சருக்கு சம்பளத்தை பாராளுமன்றமா முடிவு பண்ண போறாங்க அப்படி யோசிக்கணும். ஸோ அப்போ அவங்க வராது, மாநில சட்டமன்றம் தான் முடிவு பண்றாங்க. சம்பளம் மட்டும் இல்லாம கூட என்ன கொடுக்குறாங்கன்னா சம்சரி அலவன்ஸ் அப்படிங்கிறது, அவரை பார்க்க வர யாராவது வருவாங்க, கெஸ்ட் வந்தாங்கன்னா டீ காப்பி வாங்கி தரணும்ல, அப்போ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அலவன்ஸ் அது வந்து கொடுக்கணும். அப்புறம் ஃப்ரீ அகாமடேஷன், ஒரு வீடு ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம கிரீன் வேஸ்ட் ரோட்ல வந்து பசுமை வெளிச்சாலையில் எல்லா அமைச்சர்களுக்கு வீடு இருக்க மாதிரி இங்கே வந்து பங்களா இருக்கும். அப்புறம் டிராவலிங் அலவன்ஸ், எங்கேயாவது ஊர் பக்கம் போய் நம்ம வந்து நலத்திட்டங்களை வந்து என்கொயரி பண்றோம்னா அதுக்கான அலவன்ஸ் கிடைக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்ஸட்ரான்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லா இசட் அடுக்கு பாதுகாப்புலேருந்து எல்லாமே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஎம், முதலமைச்சருடைய அதிகாரம் மற்றும் கடமைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இன் ரிலேஷன் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை குழுவோட, ஏன்னா அமைச்சரவை குழுவோட தலைவர் அப்படிங்கிறதா சிஎம்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடமே. அதில் என்ன பண்ணுவார்னா கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் ஒன்லி தோஸ் பர்சன் அஸ் மினிஸ்டர். கவர்னர் வந்து சிஎம் யாரை அமைச்சர்னு கை காட்டுறாரோ அவரை தான் அமைச்சராக அப்பாயிண்ட் பண்ணுவார் கவர்னர். அப்போ சிஎம் தான் அமைச்சர் யாருன்னு முடிவு பண்றாரு, மற்ற அமைச்சர்கள் யார் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்றாரு. ஹி அலகேட்ஸ் ரீசபிள்ஸ் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது 1859 முதல்ல கானிங் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அப்படி என்னன்னா இலாக்கா முறை. அதுக்கு முன்னாடி எல்லாரும் பொத்தாம்பதுவா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அப்ப எந்த துறைக்கு யார் அப்படிங்கிறத அலர்ட் பண்றதும் அதை மாத்துறதும் முதலமைச்சர் தான். அப்படின்னா முதலமைச்சர் சொல்லுவாரு, கவர்னர் செய்வார். முதலமைச்சரை டைரக்டா பண்ண மாட்டார். ஏன்னா இவர் உண்மையான தலைவர், அவர் பெயரளவு தலைவர். இவர் சொல்ல அவர் பேர்ல தான் அது நடக்கும். அதுதான் முக்கியமான ஒண்ணு. அடுத்து he can ask a minister to resign. இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ரெசிக்னேஷன் லெட்டரை முதலமைச்சர் தரமாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் தான் அவர் அப்பாயின்ட் பண்றாருன்னு கிடையாது, கவர்னர் தான் நியமிக்கிறாரு. ஆனா கவர்னர் யார் சொல்றத கேட்கிறாரு, சிஎம் சொல்றதை கேட்கிறாரு. அப்ப இவர் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அதை சொல்றதை கேட்டு இவர் ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து அமைச்சர் போய் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். உடனே கவர்னர் தூக்கிடுவார். ஒருவேளை சிஎம் சொல்லியே ரிசைன் பண்ணலைன்னா அட்வைஸ் த கவர்னர், கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு டு டிஸ்மிஸ், அவரை வந்து நீங்க நீக்கிருங்கன்னு. அம்மா இருக்கும்போது இப்படித்தான் வாரம் ஒரு அமைச்சர் ஒரு விக்கெட் விழுந்துட்டே இருக்கும், அமைச்சர் மாறிட்டே இருப்பாங்க. யார் எப்போ அமைச்சராக இருப்பாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சும்மா இல்லை கருத்து வேறுபாடுனால வந்து அவர் அமைச்சரை மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து he presides over the meetings of the council of minister. அமைச்சர்களுடைய மீட்டிங்கை அவர் தான் வந்து தலைமை தாங்குறாரு, அதனுடைய முடிவுகளை வந்து அவர் தான் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எல்லா துறை அமைச்சர்களுக்குமே ஆல் மினிஸ்டர்ஸ்க்கும் அவர் தான் கைடு, அவர் தான் டைரக்ஷன் கொடுக்குறாரு, அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து முதலமைச்சருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலமைச்சர் ரிசைன் பண்ண மாட்டாரு. ஒருவேளை அவர் பண்ணார் அப்படின்னம்னா
ஒட்டுமொத்த அமைச்சரவை குழுவுடைய பதவிக்காலம் முடிஞ்சுவிடும். He bring about the collapse of the council of minister by resigning from the office. ஸோ இவர் ரிசைன் பண்ணா அமைச்சரை குழுவே மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெசிக்னேஷன் ஆர் டெத் ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்ஸ். இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்த போது முதலமைச்சர் மட்டும் பதவி ஏற்றுக்கல. ஒரு பக்கம் கட்சிப்பை வெளியில வச்சுட்டு அழுதுகிட்டு எல்லா அமைச்சர்களுமே பதவி ஏற்றாங்கல்ல, ஏன் எல்லாருமே பதவி ஏற்றுக்கணும் திரும்பவும்? ஏன்னா முதலமைச்சர் இறந்துட்டாலோ முதலமைச்சர் பதவி இல்லைனாலோ எல்லாருடைய பதவியும் போயிடும். இதுக்கு பேர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு பொறுப்பு இல்லை, கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மற்ற அமைச்சர் யாராவது ரிசைன் பண்ணனா அது ஒரு வேக்கன்சி, வேற ஒருத்தர் அமைச்சராக போடலாம், இல்லை இன்னொரு அமைச்சர் சொல்லி இதை நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிடலாம். முதலமைச்சர் காலினா மொத்தமும் காலி. அதான் இங்கே சொல்றாங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து இவருடைய பவர்ஸ்ல ரிலேஷன் டு த கவர்னர். ஸோ கவர்னர் வச்சு பார்க்கும்போது இது கேள்வி, இந்த இடத்துல கேள்வி வந்துருச்சு. பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது கவர்னருக்கும் அமைச்சரவை குழுவுக்கு இடையில முதலமைச்சர் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார். அப்படின்னா இந்த பாலத்து வழியா தான் அமைச்சர்கள் போகணும். யாராவது அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு தெரியாம டைரக்டா கவர்னரை பார்த்தாரு அவ்வளவுதான், அடுத்த நாள் அவர் அப்பவே அமைச்சராக இருக்க மாட்டாரு. ஸோ அப்ப இவர் மூலமா தான் கவர்னருக்கு எந்த அமைச்சருமே ரீச் பண்ணணும், இவரை தாண்டி எந்த அமைச்சரும் கவர்னரை பார்க்க கூடாது அப்படிங்கறதான் பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சரவை குழுவுக்கும் இதுக்கு பாலமா இருக்காரு. இது முதலமைச்சரின் கடமைகள்ல முக்கியமான ஒண்ணு. ஆர்டிகல் 167. ஏன்னு தெரியல, இந்த கத்தி படத்துல அந்த ஜெயில் எஸ்கேப் சீன் இப்போ கூட யூடியூப்ல போட்டு பாருங்க, கத்தி மூவி ஜெயில் சீன் அப்படின்னு போடுங்க. அப்படியே இந்த டன் 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 விஜய் சார் பிளான் பண்ணுவார். அப்போ அவர் ஒரு கைது இல்லையா அந்த படத்துல, சட்டையில் பார்த்தோம்னா 167 இருக்கும். 167 என்னன்னா முதலமைச்சரின் கடமைகள். அவருக்கு தெரியுமான்னு தெரியல ஆர்டிகல், பட் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார்ட்ட தான் அதை நம்ம கேட்கணும். ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சிஎம். சிஎம்மோட டியூட்டி 167 சொல்லக்கூடியது. டு கம்யூனிகேட் த கவர்னர் ஆல் டிசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அமைச்சரவை குழுவுடைய எல்லா முடிவுகளையுமே கவர்னருக்கு தெரியப்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு கடமை. ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன், இனிமே நான் இயற்றுவதற்காக வச்சிருக்கக்கூடிய சட்டத்தை பத்தியும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை பார்த்தோம்னா அது ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷனையும் கவர்னர் கேட்டா சொல்லணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல தான் நான் ஏமாந்தேன். அதாவது இந்த கேள்வியை நான் ஒரு டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எழுதும்போது இதை பார்க்கறேன், நான் இது வராது தப்புன்னு போட்டேன். என்னன்னா ஒரு முடிவை அமைச்சர் எடுத்துறாரு, அமைச்சர் எடுத்த முடிவை அமைச்சரவை குழுவே கன்சிடர் பண்ணல. அப்ப கவர்னர் கூப்பிட்டு சிஎம் கேட்கிறாரு, என்னப்பா அந்த முடிவு என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இத சிஎம் கவர்னர் கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படிங்கறதான் கேள்வி. என்ன சொல்றாங்கன்னா, முடிவெடுத்தது அமைச்சர் தான், இன்னும் அமைச்சரை தாண்டி அமைச்சரவை குழுவுக்கே வரல. அப்ப அந்த இண்டிவிஜுவல் அமைச்சர் எடுத்த முடிவை கவர்னர் கேட்டா சிஎம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இஃப் த கவர்னர் so requires to submit for the consideration of the council of minister any matter on which a decision has been taken by a minister. மினிஸ்டர் முடிவு எடுத்துட்டாரு, பட் which has not been considered by the council. மினிஸ்டர் எடுத்த முடிவு அமைச்சரவை குழுக்கே வரலாம கவர்னருக்கு போலாமா அப்படின்னு இந்த எக்ஸாம் கால்குள்ள ஒரு மணி அடிக்கும். இது எப்படி வரும், இது தப்பாச்சே, கவர்னருக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லையே, அவர் டம்மி ஆச்சே, அப்படியெல்லாம் நமக்கு தோணும். தப்புன்னு போடுவோம், அங்க முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துல கேள்வினா எது வித்தியாசமா இருக்கிறதா கேள்வி, அப்படித்தான் வைப்பாங்க. அடுத்து he advises the governor with regard to the appointment of the, so கவர்னருக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட்லாம் அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிகல் 165, சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டிகல் 315 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இந்த மாதிரி இருக்கிறதுல ஆர்டிகல் 243 கே பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுல எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன் ரிலேஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்ற சம்பந்தமான அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு சிஎம் என்ன பண்ணுவாருன்னா, he advises the governor with regard to the summoning and prorogue. அதாவது சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை கூட்டுவதும் முடிவுக்கு கொண்டு வருவதும் கவர்னர் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த கவர்னருக்கு அட்வைஸ் பண்றது சிஎம். இவர் சொல்றதை கேட்டுதான் அவர் கூப்பிடணும். அதாவது 234 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 234 தொகுதியில் இருப்பாங்க. அப்ப அவங்கள நீங்க உங்க தொகுதியில இருந்து சென்னை வாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்கிட்டு சட்டமன்ற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில போய் நீங்க கூட்டம் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த சம்மனிங். இதை பண்றது கவர்னர், அது இவரை கேட்டு தான் பண்ணுவார். இதுல பார்த்தோம்னா சம்மனிங் அப்புறம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில கூட்டம் நடக்குது, அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு போயிருங்கப்பா, நாளைக்கு வாங்க அப்படின்னு எம்எல்ஏ எல்லாரும் சாயந்தரம் பீச்சுக்கு போயிட்டு மெரினாவில் சென்னை வரைக்கும் வந்துட்டோம், மெரினாவில் போய் அம்மா சமாதி பார்த்துருவோம், இல்லை எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்ட சமாதி பார்த்துருவோம், பீச் எல்லாம் சுற்றி பார்த்துருவோம், அடுத்த நாள் வாங்க அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு பேர் ஒத்தி வைத்தல். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு சாப்பிட போங்க, நாளைக்கு வாங்க, சனி ஞாயிறு லீவு. இந்த ஒத்தி வைக்கிற அதிகாரம் சபாநாயகர்.
கூட்டுறது, முடிவுக்கு கொண்டு வரது, எல்லாரும் திரும்பி உங்க ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்றது கவர்னர். ஆனா கவர்னர் யார் சொல்றதை கேட்பாரு? முதலமைச்சர் சொல்றதை கேட்பாரு. அடுத்து ரெக்கமெண்ட் த டிசல்யூஷன், சட்டமன்றத்தினுடைய கீழவைய கலைக்கக்கூடியது, டிசால்வ் பண்ற அதிகாரம் கவர்னருக்கு தான் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து பார்த்தோம்னா ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது யாருன்னா முதலமைச்சர் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். அடுத்து அனௌன்ஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ், சட்டமன்றத்துல அரசனுடைய கொள்கைகளை அறிவிப்பது முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவருக்கு சட்டமன்றம் தொடர்பான அதிகாரம். அதர் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில இடத்துக்கு ஒரு சேர்மன் தலைமை பொறுப்புல இருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணு பார்த்தோம்னா சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் போர்டு. நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். 1971 நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. அதில் கூட 2017 நமக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து பிளானிங் கமிஷன் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போவும் பிளானிங் கமிஷன் தான் நமக்கு எக்கனாமிக் சர்வே போட்டுட்டு இருக்காங்க. அதனுடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரு ஜெயரஞ்சன் எக்கனாமிஸ்ட் வந்து அவர் வந்து இருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா he acts as a vice chairman of ஜோனல் கவுன்சில் பை ரொட்டேஷன். நம்ம எந்த ஜோன்ல இருக்கோமோ, அதாவது மண்டல குழுக்கள் அப்படிம்பாங்க, அதுல நம்ம வந்து பார்த்தோம்னா சதர்ன் ஜோனல் கவுன்சில், சவுத்து தெற்கு மண்டலம். அப்ப தெற்கு மண்டலத்தினுடைய வைஸ் சேர்மனா ரொட்டேஷன்ல, அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே, அப்ப இந்த வருஷம் கேரளானா அடுத்த வருஷம் தமிழ்நாடு, அதுக்கு அடுத்த வருஷம் ஆந்திரா, அதுக்கு அடுத்து தெலுங்கானா, அப்படி ரொட்டேஷன்ல வருவாங்க. இந்த ஜோனல் கவுன்சிலுடைய சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் சாட்சாத் அமித்ஷா தான் இதுக்கான தலைவர். அப்போ வைஸ் சேர்மனா சிஎம் வந்து ரொட்டேஷன்ல இருப்பாரு. 1 இயர் பதவிக்காலம். அது முக்கியமான ஒன்று. ஜோனல் கவுன்சில் 1956 அமைக்கப்பட்டது. இது கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் கிடையாது, இதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, ஜோனல் கவுன்சில் ஆக்ட். அப்போ இட் இஸ் அ ஸ்டாச்சுரி பாடி, ஆனா கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 263. ஆனா இந்த ஆர்டிகல் 263 கீழே இதை அமைக்கல. இந்த கமிஷனை அப்பாயின்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட், தலைவர் வந்து பிஎம் இருப்பாரு. சர்க்காரியா கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எப்ப 83 கமிஷன் போட்டு 88 ரிப்போர்ட் கொடுத்து 1990 தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் போட்டாங்க. மாநிலங்கள் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு மெம்பரா இருப்பாரு. அப்புறம் நிதி ஆயோக் எப்போ லான்ச் பண்ணாங்க? 2015 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நிதி ஆயோக் வந்து தொடங்கப்பட்டது. அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்னிங் கவுன்சில்ல மெம்பரா வந்து இவர் வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பிளானிங் கமிஷன் இருக்கும்போது பிளானிங் கமிஷன்ல முதலமைச்சருக்கு இடம் கிடையாது. பிளானிங் கமிஷன் வந்து பிளான் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருக்கு, என்டிசின்னு இருக்கும். அவங்க பிளானை போட்டு வச்சுக்கலாமா வேண்டாமா? அவங்க மோடி முன்னாடி முதலமைச்சர் இருந்தவர் தானே, அவர் பார்த்துருப்பாரு, என்னடா பிளானிங் கமிஷன்ல என்னை சேர்த்துக்க மாட்டேங்க, என்டிசியில் மட்டும் நான் உட்காந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்தோடனே என்ன பண்ணிவிட்டாங்க, பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு நிதி ஆயோக போட்டு எல்லா முதலமைச்சரும் உள்ள வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான், அதாவது கீழே இருந்து மேலே பிளான் போடுவோம். முன்னாடி பிளானிங் கமிஷனை மேல இருந்து கீழே, டாப் டு பாட்டம், இப்போ வந்து பாட்டம் டு டாப் அப்படிங்கிறாங்க. அடுத்து சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், அரசனுடைய தலைமை பேச்சாளர், அதாவது அவர் தான் முக்கியமாக கம்யூனிகேட் பண்றவர். அப்புறம் கிரைசிஸ் மேனேஜர், பொலிட்டிக்கல் லெவலில் வந்து பார்த்தோம்னா ஏதாவது பிரச்சனையா டிசாஸ்டரா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அப்பப்போ நமக்கு ஒரு வெள்ளம் வந்துருச்சு, புயல் அடிச்சிருச்சு அப்படின்னம்னா முதலமைச்சர் பார்வையிட்டார், அவர் கட்டுப்பாட்டு அறை வார் ரூம் ஒன்றை போட்டுட்டு அவர் போய் அங்கே பார்வையிடுறது ஆய்வு பணிகள் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நியூஸ் வரும். அதை அவர் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய கடமை. அடுத்து வந்து பார்த்தோம்னா லீடர் ஆஃப் த ஸ்டேட் எல்லா மக்களையும் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றாங்க. அடுத்து பார்ட்டி இன் பவர், எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியினுடைய லீடராக வந்து அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியும். பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் த சர்வீசஸ், ஸோ முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுவார். யார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், யார் செக்ரட்டரி, எல்லாத்தையும் அவர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹைலி குரூஷியல் ரோல் இந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், முக்கியமான ஒரு இடத்துல அவர் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இருந்தாலும் கவர்னருக்கு இருக்கக்கூடிய விருப்ப அதிகாரம் முதலமைச்சருடைய அதிகாரத்தை கொஞ்சம் குறைக்குது, பிரதமர் அளவுக்கு சொல்ல முடியல. ஏன்னா பிரதமர் சொல்றது தான் பிரசிடென்ட் அங்கே கண்டிப்பாக கேட்கணும். இங்கே வந்து பார்த்தோம்னா கவர்னரு நம்ம சொல்றதையும் கேட்பாரு, அவங்க சொல்றதையும் கேட்பாரு. கவர்னருக்கு வந்து 2 ரோல் இருக்கு, பிரசிடென்ட் மாதிரி ஒரே ஒரு ரோல் மட்டும் கிடையாது. கவர்னருக்கு என்னன்னா மாநிலத்துல பெயரளவு தலைவர், இன்னொன்று மத்தியத்தினுடைய ஏஜெண்டாவும் அவர் வந்து செயல்படுறாரு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா முதலமைச்சருடைய அதிகாரம் கொஞ்சம் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரிலேஷன் வித் கவர்னர், அதுக்கு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 163 என்ன சொல்றாங்க அப்படின்னு பண்ணா தேர் ஷால் பி எ கவுன்சில் மினிஸ்டர், அதாவது ஒரு அமைச்சரவை குழு இருக்கும், அதனுடைய தலைவராக வந்து யார் இருப்பான்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் இருப்பாரு. இவங்க சொல்றதை கேட்டு தான் கவர்னர் வந்து செயல்படணும் அப்படின்னு ஆர்டிகல் 163 முக்கியமான ஒன்று. இன்னொன்று அதர்வைஸ் சில இடத்துல கேட்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப எதுல கேட்காம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் கவர்னர் தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு நீங்க சொல்லிடுறாங்க. இருந்தாலும் 1974 ஒரு கேஸ், சம்சேர் கேஸ், அதாவது சம்சேர் சிங் அப்படிம்பாங்க. இந்த சம்சேர் சிங் வழக்கு
சம்ஷேர் சிங் வழக்கு. சம்ஷேர் சிங் வழக்குல என்னன்னா 1974. ஸோ கவர்னர் அப்படிங்கிறவரு சிஎம் சொல்றதை கேட்டுதான் செயல்படணும். அவரு பாட்டுக்கு விருப்பதிகாரம் சொல்லி செயல்பட முடியாது. கான்ஸ்டியூஷன் அப்ளிகேஷன் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரியே 1971 யுஎன்ஆர் ராவ். ஸோ யுஎன்ஆர் ராவ் கேஸ். யுஎன்ஆர் ராவ் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும்போது அப்போ என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்றதை கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பன்னா 1962 எலெக்ஷன்ல நேரு வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிறார். நேரு வந்து பிஎம். பட் 62ல சைனா வார்ல தோத்து போயிடுறோம். நேரு வந்து பார்த்தோம்னா ரொம்ப வீக்காகி போயிடுறாரு. 64ல நேரு வந்து இறந்துடுவார். ஸோ 64ல நேரு இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிஎம் யாரு அப்படின்னு முடிவு பண்ணும்போது தமிழ்நாட்டில இருந்து நமக்கு வந்து காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், கிங் மேக்கரு 2 பிரதமரை தேர்ந்தெடுத்தவர். ஸோ 64ல லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிஎம். பட் சாஸ்திரியே 66ல வந்து இறந்து போயிடுவார். 66ல சாஸ்திரி இறந்துருவார். 62 எலெக்ஷன்ல ஜெயிச்சது. இப்போ அடுத்து யாரு பிஎம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ப இந்திரா காந்தி வந்து பிஎம் ஆக்குவாங்க. ஸோ இந்திரா வந்து பிஎம் ஆயிடுவாங்க. ஜனவரி மாதம் 24 இந்திரா காந்தி அம்மா வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் காமராஜர் சொல்றாரோ அவங்கெல்லாம் அமைச்சர்கள். ஸோ காமராஜர் தான் கிங் மேக்கர். த ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் காமராஜர் தான். அப்போ வந்து சிண்டிகேட் அப்படிம்பாங்க. இந்த புஷ்பா படத்துல சிண்டிகேட் மாதிரி அன்னைக்கு சிண்டிகேட்டோட தலைவர் வந்து காமராஜர் தான். ஸோ காமராஜர் சொல்றதான் எல்லாமே அப்படிதான் இருக்குது. பட் 67 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. இந்திரா காந்தி வந்து அகைன் பிரைம் மினிஸ்டர். பட் இப்ப காமராஜர் சொல்றதை இந்திரா காந்தி கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காம இருக்கவும் காமராஜர் என்னன்னா எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுத்ததே நாங்க தான், ஆனா எங்களை நீங்க ஃபாலோ பண்ணவே மாட்டேறீங்க, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி காமராஜர் குரூப்புக்கும் இந்திரா காந்திக்கும் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை முத்தி போய் 1969 காங்கிரஸ் கட்சி 2ஆ உடையுது. காங்கிரஸ் ஓ, காங்கிரஸ் ஐ. அதாவது ஆர்கனைசேஷன் காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் தலைவர், காங்கிரஸ் ஐ இந்திரா காந்தி. இப்படி வரும்பொழுது இந்திரா காந்தியோட அடிக்கடி என்ன சொல்றாங்கன்னா 67 எலெக்ஷன் நாங்க தானே ஜெயிச்சு கொடுத்தோம், நாங்க ஜெயிச்சு கொடுத்து நீங்க பிஎம் ஆகிட்டு எங்களை இப்படி பண்றீங்களா அப்படின்னு உடனே இந்திரா காந்தி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ 72 வரைக்கும் அவங்களுக்கு வந்து டென்யூர் இருக்கு. ஸோ இந்த கோவத்துல 1970 டிசம்பர் மாசம் என்ன பண்ணிடுறாங்கன்னா லோக்சபாவை கலைச்சு தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நான் தேர்தலை சந்திச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க யார் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணா, கட்சி வெளியே போயிடுச்சு. அப்படி சொல்லும் பொழுது இப்ப லோக்சபாவே இல்லை. இப்ப இந்திரா காந்தி சொல்றத பிரதமர் கேட்கணுமா கேட்க கூடாதா அப்படின்னு வரும்போது அப்பதான் சுப்ரீம் கோர்ட் யுஎன்ஆர் ராவ் கேஸ் சொல்றாங்க லோக்சபாவே இல்லாட்டையும் பிரசிடென்ட் அவரா எதுவுமே பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், புது பிஎம் வர வரைக்கும் பழைய பிஎம் சொல்றதா அவர் கேட்கணும் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க யுஎன்ஆர் ராவ் கேஸ்ல. அதே தான் மாநிலத்துக்கும் சம்சேர் சிங் கேஸ் 1924 கவர்னர் சிஎம் சொல்றதா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 164 சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். ஸோ அமைச்சர்கள் முதலமைச்சர் அப்பாயின்ட் பண்றது 164 ஆர்டிகல். அவங்களுக்கான டென்யூர் வந்து பார்த்தோம்னா மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த ப்ளஷர் ஆஃப் த கவர்னர். ஸோ கவர்னர் விரும்ப வரைக்கும் இவங்களுக்கும் பதவி காலம் இருக்கு. ஆனாலும் ஒரு மினிஸ்டர் வந்து ரிசிக்னேஷன் பண்ணலாம், அது கவர்னர்கிட்ட கொடுக்கணும், இல்லை கவர்னரே டிஸ்மிஸ் பண்ணலாம். அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கூட்டு பொறுப்புனா நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி மொத்த அமைச்சரவை குழுவையும் தூக்கிடலாம். அடுத்து 167 இதான் சொன்னேன் நான், முதலமைச்சரின் கடமை, டியூட்டி ஆஃப் த சிஎம் அப்படிங்கிறது. ஸோ டு கம்யூனிகேட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இந்த 3 பாயிண்ட் மேலேயே கொடுத்துருந்தாங்க. அது அங்கங்க லட்சுமி அதில் ரிப்பீட் பண்ணுவாங்க ரிலவெண்ட் பிளேஸ்ல, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது எல்லா முடிவுகளையுமே கவர்னருக்கு சொல்லணும், இவர் தான் ஒரு பாலமா இருப்பாரு அப்படிங்க சொல்றாங்க. அடுத்து சிஎம் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆர்டிகல் பார்த்தோம்னா 163 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு ஐட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர், ஒரு அமைச்சரவை குழு கவர்னருக்கு ஆலோசனை வழங்குறது. 164 அதர் ப்ரொவிஷன்ஸ், இதுல தான் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் நியமனம்லாம் இதுல வரக்கூடியது. 166 கான்டக்ட் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், ஒரு மாநில அரசுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஆளுநருடைய பெயரில் தான் நடைபெற வேண்டும். ஆளுநருடைய எந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ எடுத்து பாருங்க, அதுல அமைச்சர் பேரோ முதலமைச்சர் பேரோ போட மாட்டாங்க. எல்லா அரசாணையிலுமே ஒரு பிராக்கெட்டை போட்டு பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர், ஆளுநரின் ஆணைப்படின்னு வரும். ஆளுநருக்கு அப்படி ஒரு ஆணை வெளியிடுறது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேர்ல தான் பண்ணணும்னு சொன்னாங்களே தவிர அவரே பண்ணணும்னு சொல்லல. ஸோ அதுதான் இங்க வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்றாங்க. 166. அடுத்து 167 பார்த்தோம்னா முதலமைச்சருடைய கடமைகள். 177 அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களுடைய உரிமை. 177 ஒரு அமைச்சரா இருக்காரு, 2 அவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னொரு அவையில போய் அவர் பேச முடியுமானா முடியும், ஏன்னா அவர் அமைச்சருங்கிறதுனால இன்னொரு அவையில போய் பேசலாம். அந்த அவையில ஒரு கமிட்டியில மெம்பர் ஆக முடியுமா முடியும். ஒண்ணே
ரெண்டாவது அவையில போய் அவர் எந்த அவையில உறுப்பினர் இல்லையோ இன்னொரு அவையில போய் ஓட்டு மட்டும் போட முடியாது. அது மட்டும் தான் இந்த இடத்துல இல்லை. மற்றபடி அவருக்கு நிறைய உரிமைகள் இருக்கு. ஸோ சிஎம் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து அமைச்சரவை குழுவையும் சேர்த்து வந்து பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும். எது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 163 164 ஏற்கனவே நம்ம ஆர்டிகல் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஸோ 163 படி நமக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அடுத்து கவர்னருடைய டிஸ்கிரிப்ஷன் ஆர் நாட் டிசிஷன் ஆஃப் த கவர்னர் ஷல் பி ஃபைனல். எதுக்கு எந்த விஷயத்த கவர்னர் கேட்கணும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவர்னருடைய ஃபைனல் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அந்த சம்சேர் சிங் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, கவர்னர் கண்டிப்பா இவங்க ஆலோசனை கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம பேசிட்டோம். அடுத்து அட்வைஸ் டெண்டர்ட் பை த மினிஸ்டர்ஸ் டு த கவர்னர். அமைச்சரவை குழு கவர்னருக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத எந்த கோர்ட்லையும் நீங்க விசாரிக்க முடியாது அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. அதையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹவவர் இந்த ஸ்டேட் ஆஃப் த சத்தீஸ்கர், அதாவது முதலமைச்சர் அமைச்சரவை குழு இருப்பாங்க சில ஸ்டேட்ல. அது என்னன்னா சத்தீஸ்கர் இது கேட்டிருக்காங்க. அதனால முக்கியமான ஒண்ணு, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா. முன்னாடி வந்து பீகார் இருந்தது. ஆனா பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் பிரிச்சதுக்கு அப்புறமா பீகார்ல வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் இல்ல. இந்த ஏரியால ட்ரைபல் வெல்ஃபேர் பழங்குடியின நலத்துறை அமைச்சரை கட்டாயமா அப்பாயின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே பழங்குடியின நலத்துறை அமைச்சர் இருக்காங்க, அப்பாயின் பண்ணுவாங்க. ஆனா கட்டாயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த ஸ்டேட்ல எல்லாம் கட்டாயமா இருக்கணும். இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 1. இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நமக்கு வந்து கேட்கப்பட்ட ஒன்று. ஸோ இதுல பீகார் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 94th அமெண்ட்மெண்ட் 2006 வந்து பீகார் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா 91st அமெண்ட்மெண்ட் 2003. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ முதலமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட அமைச்சரவை குழு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து அமைச்சர்களா இருக்கலாம்? இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணிக்கு 2-3 பேரை கூப்பிடுறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 10 அமைச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. 2 கட்சி சேர்ந்தாலும் 10 3 கட்சி சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 4 முனை கூட்டணி, 4 கட்சி ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாங்கிறாங்க. 4 பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு 20 அமைச்சர் கொடு, எனக்கு 20 அமைச்சர்னா 80 அமைச்சர்களை வச்சு நீங்க எப்படி ரன் பண்ணுவீங்க? அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு வந்து ஒரு வரம்பு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 234 பேர் இருக்காங்கல்ல, இந்த 234 பேர்ல 15% தான் அமைச்சர்களா இருக்க முடியும். மேக்சிமம் ஒரு 35 பேரோ 36 பேரோ வரும். 15% எவ்வளவு கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்க்ளூடிங் சிஎம். அது முக்கியமான ஒண்ணு. ஸோ அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த சிஎம், இது இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் கேட்பான். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இந்த ஸ்டேட் ஷால் நாட் எக்ஸீட் 15%, 15% மேல போகக்கூடாது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒண்ணு. ஆனா இன்னொன்னு கேட்காத ஒண்ணுன்னு பார்த்தோம்னா, அட் த சேம் டைம் 12க்கு கீழே குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ திஸ் ப்ரொவிஷன் 91st அமெண்ட்மெண்ட்ல சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எ மெம்பர் ஆஃப் எய்தர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எந்த ஒரு இது பார்த்தோம்னா டிஸ்குவாலிஃபைடு, அதாவது ஒருத்தர் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தாருன்னா அவரை நீங்க அமைச்சரா அப்பாயின் பண்ண முடியாது. ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம்னா ஒரு கட்சியிலேருந்து ஆளுங்கட்சிக்கு போறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பட் ஆளுங்கட்சிக்காக தானே அவர் டிஸ்குவாலிஃபை ஆனாரு. அதான் அமைச்சராகிறதுக்கு வந்து நீங்க எந்த அவையிலுமே உறுப்பினர் இருக்க தேவையில்லையே, அவர் அப்பாயின் பண்ணிடலாம்னு பண்ணக்கூடாது அப்படின்னு 91st அமெண்ட்மெண்ட் அது சேர்த்திருக்காங்க. ப்ரொவைடட் அவர் திரும்ப தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்தாருன்னா அவர் அமைச்சராக்கலாம். ஸோ அமைச்சரா இல்லாத ஒருத்தர், அதாவது மெம்பரா இல்லாத ஒருத்தரை நீங்க அமைச்சராக்கும் பொழுது இந்த கண்டிஷனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மினிஸ்டருக்கு வந்து பார்த்தோம்னா டூரிங் த ப்ரெஷர் ஆஃப் த கவர்னர் நமக்கு தெரியும், ஆளுநர் விரும்பும் முறை பதவியில் இருப்பார். அப்புறம் கூட்டு பொறுப்பு அவருக்கு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அப்புறம் பார்த்தோம்னா கவர்னர் தான் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். முதலமைச்சரோட சேர்ந்து இவங்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா உறுப்பினர் இல்லாதவரும் ஒரு 6 மாசத்துக்கு இருப்பாரு, 6 மாசம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய சம்பளத்தை முடிவு பண்றது யாரு? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம் தான் அமைச்சருடைய சம்பளத்தை முடிவு பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 166 கான்ட்ராக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட், ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் shall be expressed to be taken in the name of the governor, ஆளுநரின் பெயரால் எடுக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டம் என்னது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறது நம்மளா இருந்தாலும், அதாவது அமைச்சர்களா இருந்தாலும் அதை செயல்படுத்துறது கவர்னருடைய நேம்ல தான் செயல்படுத்தணும் அப்படின்னு 166 தெளிவா சொல்லிடுது. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அது எப்படி செயல்படுத்தலாம், என்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிறத கவர்னர் வந்து ரூல்ஸ் மேக் பண்ணிடுவாரு அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலமைச்சருடைய டியூட்டிஸ் ஆஃப் த சிஎம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த 3ஆவது தடவை ரிப்பீட் பண்றாங்க. கம்யூனிகேட் பண்றது, முடிவுகள் எடுத்ததெல்லாம் சொல்றது அப்படிங்கிறது 167 நமக்கு தெரியும். 177 நான் சொல்லிட்டேன். அதாவது இன்னொரு அவையில போய் அவங்க வந்து பேசலாம், ஒரே கமிட்டியில கூட மெம்பரா இருக்கலாம். இதே மாதிரி உரிமை யாரு கொடுத்துருக்கோம்?
அட்வொகேட் ஜெனரலுக்கு அந்த உரிமை இருக்கு. அவர் வந்து அட்வொகேட் ஜெனரலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏ கூட உட்காந்துக்கிட்டு அவரும் பேசலாம், எல்லாமே பண்ணலாம், ஓட்டு மட்டும் போட முடியாது. அதே மாதிரி தான் ரெண்டவை கொண்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கோடு வேணா வச்சிருக்கேன் நான், உமாக்கா பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கா வந்து கர்நாடகா, பிடி அப்படிங்கிறதா பியூட்டி, பீகார், தெலுங்கானா, இந்த 6 ஸ்டேட்ல தான் 2 அவை கொண்ட சட்டமன்றம் இருக்கு, மேலவை இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு அவையில் அமைச்சராக இருக்கவரு, ஒரு அவையை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அமைச்சராக இருக்காருன்னா இன்னொரு அவையில போய் அங்க வந்து பேசலாம். ஏன்னா கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும்ல, அதுக்கு வந்து அங்க போகலாம் வரலாம் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற கமிட்டிலையும் மெம்பர் ஆகலாம். ஆனா ஷால் நாட் பி என்டைட்டில்டு டு ஓட்டு. ஒரு அவையில எந்த அவையில் இருக்காரோ அங்க மட்டும்தான் அவர் வந்து வாக்களிக்க முடியும். அங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்குமே வாக்கு கேட்பாங்க. ஒரு மசோதா நிறைவேற்றலாமா வேண்டாமா, ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாமா வேண்டாமா, அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தோம்னா அவர் எந்த அவையை சேர்ந்தவரோ அந்த அவையில தான் அவர் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அடுத்து நேச்சர் ஆஃப் த அட்வைஸ் பை த மினிஸ்டர்ஸ். ஸோ மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய அட்வைஸை வந்து பார்த்தோம்னா நம்ம எதுலையும் கேள்வி கேட்க முடியாது, அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நான் ஒரு கேஸ் சொன்னேன். ஸோ சம்சேர் சிங் கேஸ் அப்படிங்கிறது 1974 ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். யுஎன்ஆர் ராவ் கேஸ் நான் வந்து விளக்கமாக சொன்னேன். 1971 வந்து யுஎன்ஆர் ராவ் கேஸ் இந்திரா காந்தி அம்மா சம்மந்தப்பட்டது. ஸோ கவர்னரை பொறுத்த வரைக்கும் சிஎம் சொல்றது தான் கேட்கணும். அதாவது அமைச்சரவை குழு, முதலமைச்சரை தலைமையாக கொண்டு அமைச்சரவை குழு சொல்றது தான் கேட்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். ஸோ மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது யார் அட்வைஸ் பண்ணுவா? சிஎம் சொல்லுவாரு. சிஎம் சொல்றதை கேட்டு கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரு. ட்ரைபல் மினிஸ்டருக்கு நம்ம பார்த்துட்டோம். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா, பீகார் இருந்தது, ரிமூவ் பண்ணியாச்சுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 6 மாசம் டைம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம எல்லாமே ரிப்பீட் ஆகிறதான். அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட் டு ஸ்பீக் இன்னொரு அவையில பேசலாங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அவருடைய பதவி பிரமாணம் ஆல்ரெடி சிஎம்க்கு என்ன பதவி பிரமாணம் அதே பதவி பிரமாணம் தான் நமக்கு அமைச்சர்களுக்கு வரும். சேலரி வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றாங்கிறது வந்துருது. ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வந்து பார்த்தோம்னா கூட்டு பொறுப்பு இருக்கு. அதாவது கூட்டாக சட்டமன்றத்துக்கு வந்து பொறுப்புடையவர்கள். அப்ப இவங்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி இவங்களை தூக்கிடலாம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டீமா இருப்பாங்க. நீச்சல் அடிச்சாலும் ஒன்னா நீச்சுவாங்க, முங்கினா ஒன்னா முங்கிடுவாங்க. ஸோ முதலமைச்சர் பதவி காலியானா எல்லாரோட பதவி காலி ஆயிரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ கூட்டு பொறுப்பு அப்படின்னா டு ஸ்டாண்ட் பை த கேபினட் டிசிஷன். இவங்க எல்லாருமே இப்போ நான் இருக்கேன் அப்படின்னம்னா இது என்னோட கை, இந்த கைக்குன்னு தமிழ் மணின்னு பேர் கிடையாது, இந்த கைக்குன்னு தனி பேர் கிடையாது, மொத்தமா தானே நமக்கு சேர்ந்துருக்கு. அதே மாதிரி 35 அமைச்சர்கள்னா 35 அமைச்சர்கள் சேர்ந்து வந்த இடத்துல கேபினெட் தவிர அவங்க தனித்தனியா அவங்களுக்கு வந்து அடையாளம் கிடையாது. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னம்னா இவங்க அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ரெஃப்ளெக்ட் ஆகிறாங்களே தவிர தனித்தனியா கிடையாது. அதுதான் கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களை ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம நீக்கிடலாம், தனித்தனியா யாரையும் நம்ம நீக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, முதலமைச்சரை தவிர வேற எந்த ஒரு அமைச்சருமே அவங்களும் கவர்னருடைய விருப்பம் இருக்க வரைக்கும் தான் பதவி வைப்பாங்க. ஸோ அந்த பதவி காலம் வந்து பார்த்தோம்னா டூரிங் த ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ இண்டிவிஜுவலா எந்த ஒரு அமைச்சரையுமே கவர்னர் நீக்க முடியும். அதுல வந்து பார்த்தோம்னா அவரா பண்ண மாட்டாரு, அதுக்காக கவர்னரா பண்ணக்கூடாது. முதலமைச்சர் சொல்லுவார், ஒன்று ரிசைன் பண்ணிடு அப்படிம்பாரு, அப்பவே ரெசிக்னேஷன் கொடுத்துடணும். அப்படி ரெசிக்னேஷன் கொடுக்கல அப்படின்னம்னா டிஸ்மிஸ் பண்ணிடுன்னு கவர்னர் சொல்லுவாரு, அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு, முடிஞ்சு போச்சு. அடுத்து நோ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எந்த ஒரு அரசாணை எந்த ஒரு முடிவுக்குமே அமைச்சர் பொறுப்பாக மாட்டாங்க. இந்த லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியாவில் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ கவர்னர் பேர்ல தான் அரசாணையே வெளிவரும். அப்ப இதுக்கு யாருக்கு பொறுப்பு? அதாவது சீஃப் செக்ரட்டரி, அதாவது தலைமைச் செயலாளர், மற்றபடி செயலாளர்கள் அவங்க பேர்ல தான் கேஸ் போட முடியுமே தவிர எந்த ஒரு அமைச்சர் பேர்லையும் அவங்க எடுத்த முடிவுக்கு வந்து நம்ம கேஸ் போட முடியாது அப்படிங்கிறது இந்தியாவில் கொடுக்கப்படலை. அடுத்து காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம ஸ்டேட்ல இந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு 80 மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னம்னா அதுல வந்து நமக்கு இப்போ மத்திய யூனியனுக்கு மாதிரி கேபினட் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான். அதனால இதுக்குள்ள டெக்னிக்கலா கேட்கறது இல்லை. இன்னொன்று, அரசியலமைப்புல அமைச்சரவை குழுக்களுக்கு அடுக்கே சொல்லலை. அதாவது இந்த அமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள், அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவை குழுன்னு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, அட் டைம்ஸ் the council of ministers may also include a deputy chief minister. துணை முதலமைச்சரும் வச்சிருப்பாங்க. the deputy chief minister appointed mostly for local political reason. நான் சொல்லல, லட்சுமியா சொல்றாரு, சரியா? சோ அப்ப டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல. ஆனா டெபுட்டி சிஎம் நீங்க யார வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து லோக்கல் பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து பண்றாங்க.
இப்போவும் நமக்கு யாரும் கூட்டணி, அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை பத்தலைன்னா டெபுட்டி சிஎம் கொடுக்குற சொல்லி தானே கூப்பிடணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ரீசன் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து கேபினெட் அமைச்சர்களுக்கு முக்கியமான துறை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேபினெட் அமைச்சர்கள் தான். அந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ண கிடையாது. ஸோ கேபினெட்டுடைய பவர் வந்து கொடுத்துருக்காங்க. கேபினெட் அப்படின்னா ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி. அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிறது அவருடைய அதிகாரமே கேபினெட்டுடைய தலைவர் அப்படிங்கிறது அவருடைய அதிகாரம். ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் கேபினெட், ஒரு மாநிலத்துக்குன்னா மாநிலத்தினுடைய கேபினெட், இதுதான் வந்து பார்த்தோம்னா உச்சபட்ச முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு என்ன அதிகாரமோ அந்த அளவுக்கு அதிகாரம் வாய்ந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி இந்த கேபினெட். சீஃப் பாலிசி ஃபார்முலேட்டிங் பாடி, தலைமை கொள்கை வடிவமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் சுப்ரீம் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, ஒரு தலைமை நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறாங்க. சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநில நிர்வாகத்தை வந்து கோஆர்டினேட் பண்றது இதுதான். அப்புறம் அட்வைசரி பாடி ஆஃப் த கவர்னர், கவர்னருக்கு இந்த அமைப்பு தான் அட்வைஸ் பண்ணுது. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுது. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா கேபினெட்டுக்கு வந்து சொல்லக்கூடியது. கேபினெட் கமிட்டிஸ், மாநிலத்தில் நம்ம பெருசாக கமிட்டிலாம் கிடையாது. யூனியனுக்குன்னா கமிட்டி இருக்கு. இங்கே ஸ்டாண்டிங் அட்வாக்னு சொல்றாங்க, பட் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து கிடையாது. அதனால இதை பத்தி நம்ம வந்து பெருசாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமான ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க 163 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரேட் அண்ட் ட்ரேட் ஏற்கனவே பார்த்துட்டோம். 164 தான் அப்பாயின்மெண்ட், அதுவும் நம்ம பார்த்துட்டோம். 166 கான்ட்ராக்ட் ஆஃப் பிசினஸ்ங்கிறது பார்த்தாச்சு. 167 ஏற்கனவே சிஎம் நம்ம பார்த்தது தான் முதலமைச்சருடைய கடமைகள். 177 ரைட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுசஸ். இப்போ நமக்கு இவங்க கேட்டிருக்க 12 கொஸ்டின்குள்ள போனோம்னா முதல் கேள்வி, ஹூ அப்பாயிண்ட்ஸ் சிஎம் ஆஃப் அ ஸ்டேட்? முன்னாடி ஆரம்பத்தில் அப்படி சிம்பிளா கேட்டிருக்காங்க. முதலமைச்சரை யார் வந்து நியமனம் செய்வா அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர், பிரசிடென்ட், அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா? ஸோ கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்து வந்து பாருங்க, நம்ம பேட்டர்ன் பண்ணி அசஸ்டன்ட் ரீசன். த சீஃப் மினிஸ்டர் இஸ் த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம பார்த்துருக்கோம் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், அவருடைய கடமை அது. சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறார் அப்படிங்கிறது ஆர்டிகல் 167 வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரின் கடமைன்னு வந்திருக்கும். பிட்வீன் கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். த சிஎம் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ அவரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அமைச்சரவை குழுவினுடைய தலைவராக இருக்கிறதுனால தான் அமைச்சரவை குழுவுக்கும் கவர்னர் கடையில ஒரு பாலமா செயல்படுறாரு, இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பாலமா இருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே கரெக்ட், சரியான விளக்கம். ஆர்டிகல் 167 சிம்பிளா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹவு டு த சிஎம் ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆஃபீஸ். இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ள ரிமூவ்ல கேள்வியை கேட்டாங்க. ஒரு மாநில முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும்? கொஸ்டின் செட்டர் வந்து நல்லா யோசிச்சு எடுத்திருக்காப்ல, எப்படிப்பா நீக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு எடுத்திருக்காப்ல. ஸோ பிரேக் டவுன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மெஷினரி. ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியல் அமைப்பு இயந்திரம் உடைவதால். ஸோ கான்ஸ்டியூஷன் மெஷினரி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்னர் கொடுத்தாருன்னா ஆர்டிகல் 356 செயல்படுத்தப்படும். ஸோ கவர்னருடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால், அது நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் பாசஸ் நோ கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை இல்லா தீர்மானம். பாத்தீங்களா, தமிழ்ல தப்பா போட்டிருக்காங்க. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வித் மெஜாரிட்டி. ஸோ அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா அப்பவும் ஆட்சி வந்து கலைஞ்சிரும். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட் வரும். மூணாவது, இஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், 2 அவைக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருமா? வராது. அதாவது மேலவை இருந்தாலும் இல்லாட்டி நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பார்லிமெண்ட் கேன் பாஸ் எமர்ஜென்சி. பார்லிமெண்ட்டுக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அப்ப இதை நம்ம வந்து அடிச்சு விட்டலாம். அப்போ 1 and 2 தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோவிங். நம்ம பார்த்த அந்த லக்ஷ்மியன் புக் இருக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படியே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து 163 ஆலோசனை வழங்குறது. அடுத்து அதர் ப்ரொவிஷன் அஸ் டு மினிஸ்டர்ஸ்னா அப்பாயின்மெண்ட் 164 சிஎம் மற்ற அமைச்சரும் அப்பாயின் பண்றது. கான்ட்ராக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்தா 166. அடுத்து டியூட்டிஸ் ஆஃப் த சிஎம் 167. நான் கூட கத்தி படத்துல சட்டையிலே போட்டு இருக்காங்கிறது சொல்லி 167 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதான் ஆன்சர் டி. அடுத்து கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்டு மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு 163 தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ட்ரைபல் மினிஸ்டர் நம்ம வந்து பார்த்தா எக்ஸ்க்ளூசிவா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிசா இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு. பீகார் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கிறத நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதுக்கு 164 1. மற்ற ஆர்டிகல் சம்பந்தமே இல்லை. 46, 319, 329 அப்படின்னா சம்பந்தம் இல்லை. ஸோ 164 ஈஸியாக போடலாம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிலேட்டட் எது சிஎம் தொடர்பானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. 163 அது வந்து பார்த்தோம்னா அமைச்சரவை குழு வந்து பார்த்தோம்னா ஆலோசனை வழங்குறது. 164 சிஎம்ஓ அமைச்சரவை குழுவும். 167 அவர் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சருடைய கடமைகள். 165 பார்த்தோம்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ அப்போ இது மட்டும் வராது.
அடுத்து 164 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பவர்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு அப்பாயிண்ட் செப்பரேட் மினிஸ்டர். யாருக்கு? ட்ரைபல். ஸோ ரெண்டாவது தடவை அதுவே அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வேற ஃபார்ம்ல. உமன், ட்ரைபல், சில்ட்ரன், ஃபார்மர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ட்ரைபல் மினிஸ்டர்ஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட். இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கரெக்ட், கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கூட்டாக பொறுப்புடையவர்கள். அதாவது 234 அப்படிங்கிறது எம்எல்ஏ நம்பர்னா 35 பேர் அமைச்சர்கள்னா இந்த 35 அமைச்சர்களும் இங்க 118ங்கிற நம்பர் இருக்க வரைக்கும் தான் இருப்பாங்க. எப்ப இந்த 118 பேர் சப்போர்ட் போகுதோ இந்த 35 பேர் 118 பேர் மேல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இவங்க தாங்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அவங்க நிப்பாங்க. இவங்க கீழே போட்டா அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதான் அந்த கூட்டு பொறுப்பு. கூட்டாக இவங்களுக்கு பொறுப்புடையவர்கள். The governor shall administer the oath of office and secrecy to the minister. கரெக்ட். ஒரு அமைச்சருக்கு உறுதிமொழி, ரகசிய காப்பு எல்லாமே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது கவர்னர் தான். அடுத்து the salaries allowances of the state ministers. நான் சொன்ன இதை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு shall be determined by the union legislature, state legislature. அப்ப இது வந்து தவறான ஒண்ணு. அப்ப 1 and 2 only கரெக்ட். In case a member of the Tamil Nadu cabinet wants to resign his ministerial post, ஒருத்தர் ரிசைன் பண்ணணும்னா, ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணணும்னா, அமைச்சர் எங்க ரிசைன் பண்ண போறாரு? ஒரு வேலை ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, முதலமைச்சர் சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க, ரிசிக்னேஷனை கொண்டு போய் முதலமைச்சர் கொடுக்க கூடாது. யார்கிட்ட கொடுக்கணும்னா கவர்னர்கிட்ட தான் கொடுக்கணும். ஆப்ஷன் ஏலியே சிஎம் வச்சிருக்காங்க. ஸோ சிஎம் சொல்லுவாரு, ஆனா செய்யறது கவர்னர் தான். அப்பாயின்ட் பண்றவரு கவர்னர் தான், ரிமூவ் பண்றவர், டிஸ்மிஸ் பண்றவரும் கவர்னர் தான். ஸோ கவர்னருக்கு தான் ரெசிக்னேஷனை அட்ரஸ் பண்ணணும், முக்கியமான ஒண்ணு. அடுத்து மாநில முதலமைச்சர் நியமனம் குறித்த பின்வரும் கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியானவை கேட்டிருக்காங்க. The CM shall be appointed by the President of India. பிரசிடென்ட்டை கூட்டிட்டு வந்தா சிஎம் அப்பாயின் பண்ண வைப்பீங்க. இங்க இருக்கிற கவர்னர் அப்ப எதுக்கு வச்சிருக்கோம்? நம்ம அந்த மாதிரி 1-2 வேலை தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்ப இது வந்து தப்பு. A person who is not a member of the state legislature may be appointed as a CM. எஸ், ஒருத்தர் வந்து மெம்பரா இல்ல அப்படின்னா கூட, அதாவது எம்எல்ஏவே இல்லைன்னா அவரை நீங்க சிஎம் அப்பாயின் பண்ணலாம். ப்ரொவைடட் 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏ ஆயிரணும். அப்ப இது வந்து சரியான ஒண்ணுதான். அதர் மினிஸ்டர்ஸ், மற்ற அமைச்சர்கள் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சிஎம். சிஎம் சொல்ற கேட்டு தான் மற்ற அமைச்சர்கள் நியமிப்பாங்க. அப்ப இது வந்து கரெக்ட். ஸோ 2 and 3 கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, அண்டர் த கான்ஸ்டியூஷன் த சிஎம் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டில் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். ஸோ முதலமைச்சர், இதை நம்ம டைரக்டா அப்படியே பார்த்திருந்தோம். ஸோ முதலமைச்சர் எது வரைக்கும் இருப்பாரு? ஆளுநருடைய அவருடைய விருப்பத்து வரைக்கும் தான் அவர் வந்து பதவியில் இருப்பாரு. ஆளுநர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார். அதுக்காக ஆளுநர் பிடிக்கல போ அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ண முடியாது. பெரும்பான்மை இருக்க வரைக்கும் அவர் ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அப்ப இது கரெக்டான ஒண்ணு. த சிஎம் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். அப்ப ரெண்டுமே கரெக்ட், சரியான விளக்கம். ஸோ அவ்வளவுதான், இதோட நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு முக்கியமான டாபிக் வித் லட்சுமி அதோட பார்த்துருக்கோம். 12 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி நம்முடைய ஆப்ல இருக்கு. அதை நிறைய பேர் நேற்று நான் சொல்லியிருந்தேன், எவ்வளவு கொஸ்டின் இந்த இயரில் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை வச்சு படிங்க. ஏன்னா நமக்கு இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பைபிள் மாதிரி. இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து போகணும். அவன் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், பட் எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, கொஸ்டின் மேக்கிங்ல என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு கொஸ்டின் செட்டர் அப்படிங்கிறவரு அங்க போறாரு, அவர் வந்து கேள்வி வந்து எடுக்கிறாரு. ஆனா நம்ம அப்படி இல்லை, அவர் ஒரு நாள் தான் அதை படிக்கிறாரு, நாம தினம் படிக்கிறோம். அப்ப அவங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்க அப்படின்னம்னா நல்லா ஊறி போயிடுறாங்க, அதுக்கு டைம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. நம்ம படிக்கும்போது நமக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும்போது, ஒரு கொஸ்டின் செட்டர் இந்த பேஜை படிச்சாருன்னா எப்படி ட்ராப் செட் பண்ணுவாரு, எப்படி வந்து அவர் வந்து தப்பு பண்ணிக்கலாம்னு யோசிப்பாரு. அந்த மாதிரி யோசிச்சு நம்ம வந்து படிக்கணும். ஒரு பேராகிராஃப் படிச்சா இந்த பேராகிராஃப்ல இருந்து எப்படி கேள்வி எடுக்க முடியும் அப்படி நம்ம வந்து படிக்கணும். எல்லாத்தையும் போட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கேள்விகளா கன்வெர்ட் பண்ணி, அது எப்படின்னா அந்த தங்கம் வெட்டி எடுக்கிறது சொல்லுவாங்க. ஒரு அவுன்ஸ் தங்கம், கொஞ்சோண்டு தங்கம் வேணும்னா 2 லோடு மண்ணை வெட்டி எடுக்கணுமா. அதே மாதிரி தான் நமக்கு தேவையான இந்த கேள்விகள் தங்கம் வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க மாதிரி நமக்கு தேவையான கேள்விகள் வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ள அப்படியே புதஞ்சிருக்கு. அப்ப நம்ம கண்ணுக்கு அதை பார்க்கும்போது மண்ணுக்குள்ள இருக்க தங்கம் பளிச்சுன்னு மின்ற மாதிரி நமக்கு அது வந்து கேள்வியா பளிச்சுன்னு மின்னணும். அந்த மாதிரி நம்ம படிக்கணும். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டச் நல்லா தேவை. ஸோ இதை வச்சு படிங்க. அடுத்த வீடியோ நம்ம வந்து சந்திப்போம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த அனாலிட்டிக்ஸ் பார்த்தேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.